மீண்டுமா இந்த நாளிலும் உங்களோடு கூட எல்லாரையும் பார்க்கவும், உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தந்த அந்த வேலைக்காக உண்மையில் நன்றியா இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது எனக்கும் உற்சாகமாக தான் ஆவியில் நான் இருக்கிறேன். ஐ தேங்க் காட் ஃபார் தட். கடந்த நாட்களில் நான் எலியா தீர்க்கதரிசிய அவருடைய வாழ்க்கையை குறித்து நான் தியானிச்சிட்டு இருந்தேன். நிறைய காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். ஒரு சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய எலியாவுடைய ஸ்டோரி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எவ்வளவு வைராக்கியமா இருந்தவர். எத்தனையோ காரியங்களை, பயங்கரமான காரியங்கள், இது வரைக்கும் நடந்திராத காரியங்கள் அவருடைய அவருடைய காலத்துல அவர் மூலமாய் தேவன் செய்தார். வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனா அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்ட்டு தான் யாக்கோபு எழுதுறார். அவரும் அநேக விதங்கள்ல சோதிக்கப்பட்டார். தைரியமா இருந்த மனுஷர், பயமே இல்லாம எல்லா காரியங்களையும் செய்த எலியா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் பயம் அவர் இடத்துல அவரை ஆட்கொண்டது. ஃபியர்லெஸ் எலைஜா ஒன் டே பிகேம் ஃபியர்ஃபுல் எலைஜா. அதை குறிச்சு தியானிச்சுட்டு இருந்தேன். எப்படி, ஏன் அந்த மாதிரி ஆச்சு, அதுல இருந்து அவர் எப்படி வெளியில வந்தார், தேவன் அவர் எப்படி அந்த சூழ்நிலைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணார், எலியாவினுடைய காரியங்களையும் பார்க்க முடிஞ்சது, தேவனுடைய இருதயத்தையும் அதுல பார்க்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அதாவது அந்த நாள்ல உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். எலியா நமக்கு தெரியும், அவர் எப்பொழுதுமே அவர் சவாலா, அவருடைய இன்ட்ரோடக்ஷனே வேதத்துல அப்படிதான் இருக்கு. ஆஸ் த லார்ட், 1 ராஜாக்கள் 17:1 அவரோட இன்ட்ரோடக்ஷனே சூப்பர்பா இருக்கும். ஆவியானவர் அப்படிதான் எழுதி வச்சிருக்கிறார். As the Lord God of Israel lives before whom I stand. தேவனுக்கு முன்பதாக நிற்கிற ஒரு மனுஷன், தேவனுக்கு முன்பதாக நின்று தேவனை பார்க்க, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷன், தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன். பெரிய பெரிய காரியங்கள், அவருடைய பேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா, எப்படியாகிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அதுதான் அவருடைய பேஷன். அவருடைய வாழ்க்கையில 1 ராஜாக்கள் 18:37 வாசிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும், ஆண்டவரே நீரே தேவன் என்பதை அறியணும் ஆண்டவரே, அதுதான் அவருடைய பேஷனா இருந்தது. 1 ராஜாக்கள் 18:37 வாசிக்கிறோம். அங்க ஒரு தேவன் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் அங்க நடந்தது. ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்பினாங்க. ஆனா அந்த கனத்தையும் மகிமையும் உடனே தேவனுக்கு கொடுத்தாரு. அவருடைய வாஞ்சியே அதுவாதான் இருந்தது. You have turned their hearts back again. நீங்க தான் அவருடைய இருதயங்களை எல்லாம் திருப்புறீங்க. தேவன் அவரை உபயோகப்படுத்தினாரு. ஆனாலும் அவர் அந்த கனத்தை என்னுடைய பிரசங்கத்தின் மூலமா தான், என்னுடைய கிரியையின் மூலமா தான் அந்த ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்பினாங்க அப்படின்னு அவர் எடுத்துக்கவே இல்லை. It's not only the glory of God. ஆண்டவரே நீங்க தான் அதை செய்தீங்க, நான் உம்முடைய வேலைக்காரன், உம்முடைய வார்த்தையின்படி தான் நான் செய்யறேன் ஆண்டவரே. சாதாரண குடும்பத்தில இருந்து வந்த ஒரு மனுஷன். வேதத்துல போட்டிருக்குது, he was one among the settlers in Gilead, settlers of Gilead. ஏதோ ஒரு ஊர்ல இருந்து கிலெயாத்துல செட்டில் ஆனவங்க தான். ரொம்ப பணக்காரன் எல்லாம் சொல்ல முடியாது, மைட் பி ஒரு ஏழையா கூட இருக்கலாம். பட் he was a man with a content heart. ஒரு திருப்தி உள்ள ஒரு இருதயம் அவரிடத்துல இருந்தது. சவாலா இருந்தது. தேவன் இந்த நாட்கள்ல எப்படிப்பட்ட மனுஷங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். சிம்பிளா வாழக்கூடிய, எதுக்கும் சண்டை போடாத, முறுமுறுக்காத, சூழ்நிலைகள் குறித்து முறுமுறுக்காத. எஸ்பெஷலி எலியாவோட வாழ்க்கை ஒரு காரியத்தை சவாலை பார்க்க முடிஞ்சது.
உணவை குறிச்சு never murmured. உணவை குறிச்சு அவருக்கு கிடைச்ச உணவு குறிச்சு நிச்சயமா அவர் வாழ்க்கையில முறுமுறுத்திருக்கவே மாட்டார். அதனாலதான் தேவன் அப்பேற்பட்ட ஊழியத்திற்கு அவர் அழைச்சார். ஏன்னா தேவன் அழைத்த ஊழியம் அவர் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவர் ஒரு ஒரு யாருமே இல்லாத ஒரு தனி இடத்துல கேரி தாத்தாங்கடையில போயிருக்கணும். அங்க சாப்பாடு கிடையாது, தங்குறதுக்கு படுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இருக்காது. இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு அவர் தன் இளம் வயதிலேயே இந்த குணம் இருந்ததுனால தேவன் அவரை சூஸ் பண்ணார். இன்னொன்னு அவரிடத்துல தேவனுக்கு முன்பதாக நிற்கிற மனுஷன், அப்படிதான் அவரை குறித்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றது கான்ஸ்டன்ட்லி. தட் மீன்ஸ் எப்பொழுதுமே தேவனுடைய பிரசன்னத்தை குறித்ததான ஒரு உணர்வு அவருக்கு இருந்துகிட்டே இருந்ததுக்கு. அததான் ஆல்வேஸ் who stands before the living God அப்படின்னு அந்த உணர்வு. நான் தேவனுடைய சமூகத்துல இருக்கிறேன், அதை உணர்ந்துகிட்டே இருந்தாரு. நான் எங்க வாழ்ந்தாலும் சரி, எந்த வீட்டுல வாழ்ந்தாலும் சரி, தனிமையில ஏதோ ஒரு இடத்துல போய் காட்டுல வாழ்ந்தாலும் சரி, வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, ஓடினாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, தேவன் என் கூட இருக்கிறார், நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறேங்கிற ஒரு உணர்வு அவருக்கு எப்பொழுதுமே இருந்தது. தேவனுடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனுஷன். தேவன் அவரோடு கூட இடைப்பட்டார். தேவனோடு கூட இவரும் நேரத்தை செலவு செய்தார். அதனால தேவன் அவரை அழைச்சதுல, அவரை உபயோகப்படுத்தினதுல, தெரிந்து கொண்டதுல ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. And the authority, the spiritual authority he has, என்ன அடாசிட்டி அவருக்கு. அவரு சொல்றாரு, என்னுடைய வார்த்தை இல்லாம மழை பெய்யாது. வசனத்திலே there shall be neither dew nor rain these years except by my word. அவ்வளவு ஒரு ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி. ஒரு ராஜாட்ட தைரியமா போய் நின்று பேசின ஒரு மனுஷன். அந்த நாட்கள்ல அவர் மூலமா தான் தேவனுடைய வார்த்தை வல்லமையா வந்து கொண்டு இருந்தது. ஒரு சில காரியங்கள் நான் கற்றுக்கொண்டேன். தேவனுடைய வாயா நான் இருக்கணும். தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாம பேசணும் அப்படின்னா இல்லையா போல அந்த ஒரு சிம்பிளான கம்ஃபர்ட்டை தேடாத ஒரு வாழ்க்கை. கம்ஃபர்ட் ஜோனே அவருக்கு கிடையாது. தேவன் ஒரு இடத்துல கிளையாத அந்த செட்டிலர்ஸ் மத்தியில இருந்தாரு. அங்கிருந்து அவரை தூக்கி கொண்டு போய் கேரி தாற்றங்கடைக்கு கொண்டாரு. டிஸ்கம்ஃபர்ட் ஜோன்லயே அவரை கொண்டு போயிட்டே இருந்தாரு. பட் எலேஜா அதை குறித்து முறுமுறுக்கவே இல்லை. நீ கிளையத்தை விட்டு போ, கேரி தாட்டங்கட அட்டங்கரையில போய் நீ உட்காந்துக்கோ, ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அங்க போகணுமா, அங்க சாப்பாடு, நான் எங்க தங்குவேன், ஒரு கேள்வி கேட்கல. இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். நான் தேவனுக்கு முன்பதாக நிற்கிறேன், தேவனுக்கு முன்பதாக நான் வாடுறேன் அப்படின்னா அது ஒரு அடையாளம். தட் தேவன் அந்த இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ், தேவனுக்கு முன்னாடி தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ஸ். ஒரு கேள்வி கேட்கலையே, நான் என்னத்தை சாப்பிடுவேன், எங்க போய் தங்குவேன், மழை வேற இல்லைன்னு பெய்யாதுன்றீங்க, நான் எப்படி தண்ணி குடிப்பேன், நான் எப்படி நான் வாழ்வேன், பனியே பெய்யாதுன்றீங்க, அது இந்த இந்த வனாந்தர மாதிரி இருக்கிற இடத்துல நான் எப்படி போய் இருப்பேன், அந்த சூட்ல நான் என்ன பண்ணுவேன், எங்க போய் தங்குவேன், எவ்வளவு நாள் தங்கணும், நீங்க போக சொல்றீங்க, எவ்வளவு நாள் அந்த இடத்துல இருக்கணும், ஒண்ணுமே தேவன் சொல்லல. இவரும் கேள்வியே கேட்கல, டைம் லைன் எல்லாம் கொடுக்கவே இல்லை. He simply obeyed. 5வது வசனத்துல வாசிக்கிறோம், so he went and did according to the word of the Lord. தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். தலைக்கு மேல ஒரு ரூஃப் கூட இல்லை, ஆனா அங்கதான் அவரு வாழ்ந்தாரு. கடைசியில நமக்கு தெரியும், கேரி தாத்தாங்க அந்த இதுல அந்த ப்ரூக்ல இருந்து அந்த இதுல இருந்து தண்ணீரும் நின்று போச்சு, தண்ணீரும் ட்ரை ஆகி போச்சு. ஆண்டவரே தண்ணீர் ட்ரை ஆகி போச்சு, நம்ம என்ன பண்ணுவேன், வேதத்துல அப்படிலாம் அவர் கேட்ட மாதிரியே ஒண்ணுமே போடல, அதை குறிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணல. இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கு தெரியும், இஸ்ரேல் ஜனங்களோட நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம
எவ்வளவு எளிதா நம்ம முறுமுறுத்துறோம். ஆனா அந்த மனுஷன் தண்ணி இல்ல, புரூக்ல தண்ணி குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஆனா அதை குறிச்சு ஒரு முறுமுறுப்பு கூட அவர் இடத்துல இல்ல. தேவனுடைய வார்த்தை வருது வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தார். தண்ணி இல்லைன்னா கூட, குறைஞ்சு போறதுன்னா கூட தேவன் சொல்லாம அசையாத ஒரு மனுஷன். ஏன்னா தேவனுடைய அவருக்கு முன்னாடியே வாழ்ந்து கொண்டிருந்த மனுஷன். கேரியத்துல இருந்து ஜாரிஃபாத் ஊருக்கு ஆண்டவர் கிளப்பி விட்டாரு. ஜாரிஃபாத்துங்கிறது வந்து எவ்வளோ தூரத்துல இருக்கு. கேரித்தாத்தாங்கரையில இருந்து அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரம் அவர் வந்து டிராவல் பண்ணி இருந்துக்கணும். ஆனா தேவன் எலியா ஒரு கேள்வி கேட்கல. அங்க போய் எங்க தங்குவேன், எது சாப்பிடுவேன். அவங்க ஒரு ஏழை விதவை. அவருடைய லைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமிலியேஷன் எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். காக்கா மூலமா சாப்பாடு, இங்க பார்த்தோன்னா ஒரு விடோ மூலமா தான் சாப்பாடு. அதுவும் ஒரு ரிச் விடோ கூட கிடையாது. ஷி இஸ் ஆல்சோ வெரி புவர் விடோ. அவ்வளோ ஹியூமிலியேஷன். ஆனா ஒண்ணுமே அதை பத்திலாம் கவலைப்படவே இல்லை. தேவனுடைய வார்த்தை, வேர்ட் ஆஃப் காட், வில் ஆஃப் காட். தட் வாஸ் அ சேலஞ்ச். தேவனுடைய வார்த்தை, தேவன் எனக்கு என்ன சொல்றாரு, தேவனுடைய சித்தம் என்ன. இயேசு கிறிஸ்துவும் யோபுவும் இயேசு கிறிஸ்துவும், அதான் எனக்கு அதை வாசிக்கும் போது யோபுவும் இயேசு கிறிஸ்துவும் தான் ஞாபகத்துக்கு வந்தேன். யோபு வந்து சொல்ல, நான் வந்து என்னுடைய உணவை காட்டிலும் எனக்கு பிரியமான, எனக்கு அனுதினமும் கிடைக்க வேண்டிய உணவை காட்டிலும் நம்முடைய வார்த்தையை நான் மேன்மையா பார்க்கிறேன். யோபு 23 நினைக்கிறேன் அவர் சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவும் அதே தான் சொல்லுவாரு. சாப்பாட்டை கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாரு. எல்லாம் யோவான் 4ஆம் அதிகாரத்துல நம்ம நம்ம வாசித்திருப்போம். சிஷியர்கள் வந்து உள்ள போய் சமாரியாவுக்கு அந்த சிட்டியில போய் சாப்பிட்டு வருவாங்க. இவர் சாப்பாடு இவருக்கு வாங்கிட்டு வருவாங்க. இது வேணாம் அப்படின்றவாரு. சாப்பிட்டு இந்த சமாரியா ஸ்திரிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுங்கன்னு சொன்னா எனக்கு வேணாம். ஏன் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லுவாரு, என்னோட பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது தான் எனக்கு போஜனமா இருக்குது அப்படின்றவாரு. த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் த வில் ஆஃப் காட். எலியாவின் ஆவி, தேவனோட, அது எந்த ஒரு சூழ்நிலை குறித்தும் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை, உணவை குறிச்சும் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை. தேவன் என்ன வழி நடத்தணும், காட்ஸ் கைடன்ஸ், அதுதான் அவருக்கு முக்கியமா இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் கூட அநேக அற்புதங்கள் அவர் செய்தார். இது வரைக்கும் நடந்திராத அற்புதங்கள்லாம் அன்னைக்கு நடந்தது. அதுக்கு முன்னாடி என்ன அந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் நடக்கவே இல்லை. ஒரு முதல்ல இறந்து போன ஒரு ஆளை உயிரோடு எழுப்புனது யாரு அப்படின்னா எலியா தான். ஆனா அந்த மனுஷன் அதை எல்லாவற்றிலும் வந்து எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார், தேவனுக்கு மகிமை கொடுத்தார். அவருடைய பிரசன்னமே மற்றவங்களுக்கு வந்து ஒரு உணர்வை கொண்டு வந்தது. ஆனா இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் வலிமையான காரியங்களை செய்தார். ஜனங்கள் எல்லாம் பின்வாங்கி போயிருந்தாங்க. வானத்திலிருந்து அக்னியை இறக்கினார். தைரியமா அந்த 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போட்டார். ஆனா அவ்வளவு தைரியமா செய்த மனுஷன் திடீர்னு பார்க்கிறோம், அவருக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. எப்படி அந்த பயம்? ஏன்னா அதை யோசிக்கும் போது அவருக்கு மாத்திரம் நம்மளை போல பாடுள்ள ஒரு மனுஷன்தான். நமக்கும் அடிக்கடி பயம், நம்ம சோதிக்கப்படுறோம் பயப்படும்படிக்கு. எல்லா விதத்திலும் பயம். ஒரு சூழ்நிலையில ஒரு சிக்னஸ் வந்தா பயம் வந்துடுது, அல்லது ஒரு பொறுப்பு வேலையில ஏதோ ஒரு பயம், பிள்ளைங்களுக்கு சுகவீனம் ஆயிடுச்சு அப்படின்னா அதுல ஒரு பயம். எத்தனையோ காரியங்கள்னால நம்ம பயப்படும்படிக்கு சோதிக்கப்படுறோம். எதிர்காலத்தை குறித்து தானே பயம், நாளைக்கு என்ன நடக்கும். எத்தனையோ வார்ஸ் நடக்குது, போர் நடக்குது, இதெல்லாம் நம்மளை எப்படி பாதிக்கும், நிறைய பயம் வருது. எலியா உடைய வாழ்க்கையில நான் பார்த்தது
அவருக்கு எப்ப பயம் வந்தது, எல்லாவற்றையும் அவருடைய நமக்கு தெரியும். நம்ம ஒவ்வொன்றையும் தேவனை கேட்டு 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 கேட்டே செய்துட்டு இருந்தாரு. தேவனுடைய கைடன்ஸ் எதிர்பார்த்தே அவர் செஞ்சிட்டு இருந்தாரு. He will stand before the Lord, wait before the Lord. ஆனா அந்த 19வது வசனத்துல நான் வாசிக்கிறோம், 19வது அதிகாரத்துல நான் வாசிக்கிறோம், எசபேல் வந்து அந்த ஒரு வார்த்தையா எலியாவுக்கு அனுப்பி விடுறாரு. 450 தீர்க்கதரிசிகளை கொண்டுட்டல்ல, பட் நாளைக்கு நீ உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 காரியத்தை அனுப்பிச்சு விட்ட உடனே எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு உண்பதாக நின்றுட்டு இருந்தவர், ஆண்டவரே நான் இப்ப என்ன செய்யணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும், தேவனை கேட்டுக்கொண்டே இருந்த மனுஷன் ஏன் அவருக்கு அப்படி பயம் வந்தது அப்படின்னா, அந்த இடத்துல பார்க்கிற அந்த இடத்துல எசபேல் இடத்துல இருந்து ஒரு 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 எச்சரிக்கை, பயமுறுத்தும்படியான ஒரு காரியம் வந்த உடனே நான் இதை செய்ய போறேன் அப்படின்ன உடனே அவருக்கு தேவனுடைய சமூகத்துக்கு போகணுங்கிற ஒரு இது இல்லாம போயிடுச்சு. ஒவ்வொரு காரியத்துல தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பீரியட்லயும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் 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 தேவனுக்கு உண்பதாக. ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னா அவர் அதை விட்டுடுவார், மறந்துடுவார். உடனே பயம் பிடிச்சுக்கும். 19:2 வாசிக்கிறோம், எசபேல் ஆளை அனுப்பிச்சு விடுறார். அந்த தீர்க்கதரிசியில் ஒருத்தருடைய உயிர் மாதிரிதான் உன் உயிரும், அந்த ஜீவன் மாதிரிதான், நாளைக்கு நேரத்துக்கு நீ இருக்க மாட்ட அப்படின்னு உடனே 3வது வசனத்துல வாசிக்கிறோம், he was afraid. He was afraid and arose and ran for his life. நாமும் எலியாவை நம்ம விரல் நீட்ட முடியாது. பயப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னைக்கு பயந்தோம்னா அதோட டிகிரி வேற, ஆனா எலியா பயந்தாருன்னா அதோட டிகிரி வேற. ஏன்னா இன்னைக்கு எனக்கும் நமக்கு இருக்கிற ஸ்லாக்கியங்கள் நிச்சயமா அவருக்கு கிடையாது. அவருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு இன்னைக்கு எனக்கு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல ஆண்டவருடைய அன்பு தெரியாது, சத்துருவை ஜெயித்திருக்கிறார்னு தெரியாது, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த மாதிரி தீர்க்கமா ஒரு வாக்குத்தத்தம் எதுவுமே கிடையாதுதான். நிறைய ஸ்லாக்கியங்கள் எனக்கு இருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உள்ள பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு உள்ள வாசம் பண்ண முடிகிறது. அன்னைக்கு அவருக்கு அப்படி கிடையாது, அபிஷேகம் வெளியில தான். It was only upon him, not inside him. பரிசுத்த ஆவியானவர். ஸோ அதனால நான் அவரை விரல் நீட்ட முடியாது. பட் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பயத்தை நான் எப்படி ஜெயிக்க முடியும், பயத்தை நான் எப்படி ஓவர் கம் பண்ண முடியுங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அது நமக்கு நன்மையை பயக்கும், நமக்கு நன்மையை தரும். இயேசு கிறிஸ்து எல்லா பிசாசையும் இன்னைக்கு ஜெயிச்சிட்டார் சிலுவையில 2000 வருஷங்களுக்கு முன்பதாக. அவர் அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. அவருடைய அன்பு கூறுவதற்கு சகலவு நன்மைக்கு எதுவாய் நடக்கும். இதெல்லாம் இன்னைக்கு எனக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆனா அப்படி இருந்துமே இன்னைக்கு எவ்வளவு கிறிஸ்தவர்கள் பயந்து வாழ்றாங்க. அதனால நம்ம எலியாவை குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. He is not a superman. He is a man with a nature just like ours. அவருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் தான் இருந்தது, ஹார்ட்ஷிப்ஸ் he went through. அதெல்லாம் அவரை அப்படியே ஒருவேளை அவருடைய ஆவியை அப்படியே கொஞ்சம் டிஸ்கரேஜ்மெண்ட் கொண்டு வந்திருக்கும். இப்ப பயந்துட்டு இப்ப உயிருக்கும் பயந்த உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தேவனுடைய சமூகத்துல அவர் கேட்கல, உட்காரல. ஆனா இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, பயந்து இஸ்ரேவேலை விட்டே ஓடி போயிடுறாரு, சமரியாவை விட்டே எஸ்கேப் ஆறாரு, பியர்ஷிபாவுக்கு போறாரு, யூதா தேசத்துக்கு போயிடுறாரு. 3வது வசனத்துல வாசிக்கிறோம்,
அவருடைய வேலைக்காரனே அங்கேயே விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு. நான்காவது வசனத்துல நான் வாசிக்கிறோம், அங்க விட்டுட்டு தனியா தேவனை தேடி போறாரு. ஒரு வனாந்தரமான இடத்துக்கு போறாரு. போய் இருதயத்தில் உள்ள எல்லாத்தையும் கொட்டுறாரு ஆண்டவர் இடத்துல. ஆண்டவரே, நான் செத்து போனா நல்லா இருக்கும் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே. He requested for himself that he might die. அவ்வளவு பயம். போதும் ஆண்டவரே, வனாந்தரத்துல அலைஞ்சு கிளைஞ்சு என்னால முடியல, இப்போ என் உயிரே போற சூழ்நிலை வந்துருச்சு. எனக்கு பயமா இருக்கு. ஆனா பயமா இருக்குன்னு அவர் வார்த்தையில வரல, அவருடைய இருதயத்துல பயம் இருந்தது, ஆனா அதை வெளியில சொல்லல. ஆனா போதும் ஆண்டவரே, நான் மத்த ஊழியக்காரங்க மாதிரிலாம் நான் இல்ல, போதும் ஆண்டவரே, என்னை விட்டுடுங்க ஆண்டவரே. டிஸ்கரேஜ்மெண்ட், சரியான டிஸ்கரேஜ்மெண்ட். தேவனுக்கு உண்மையாக நிற்கிற மனுஷன் என்று பெயர் எடுத்தவர், இப்ப வாசிக்கிறோம் 5வது வசனத்துல, he lay down and slept under a juniper tree. நின்று கொண்டிருந்த மனுஷன் இப்ப தூங்க ஆரம்பிச்சிட்டார். பயம். ஆனா அங்கதான் நம்ம பார்க்கிறோம் செல்ஃப் பிட்டி, பயம். பயம் வரும்போதே என்ன கூட சேர்ந்து வந்துருது அப்படின்னா சுயபட்சதாபம், செல்ஃப் பிட்டி சேர்ந்து வந்துருது, டிஸ்கரேஜ்மெண்ட் சேர்ந்து வந்துருது. இந்த மாதிரி ஒரு மனுஷன், ஒரு பயந்து வல்லமையாய் ஊழியம் செய்த ஒரு மனுஷன், தேவனுடைய கணத்தை தேடின ஒரு மனுஷன் இப்படி சோர்ந்து போன உடனே ஆண்டவர் அதை எப்படி பார்த்தார், எப்படி எலியாவை டீல் பண்ணினார்? நான் யோசித்து பார்த்தேன். சில வேளைகள்ல என் மனைவி 2 பேரும் ஒரே சபையில தான் இருக்கிறோம், ஒரே சத்தியங்களை தான் கேட்கிறோம், எவ்வளவோ புது உடன்படிக்கையின் சத்தியங்களை கேட்கிறோம், வாக்கு தத்தங்களை கேட்கிறோம். ஏதோ ஒரு காரியத்துல ஒரு காரியத்துல அவங்க பயப்படும்படி ஒரு வார்த்தை சொன்ன உடனே பட்டுன்னு இருதயத்துல வாயில என்ன வருது அப்படின்னா, ஏமா இதுக்கெல்லாம் போய் பயப்படுற? அவங்களுடைய பயத்தை நம்ம புரிந்து கொள்ளாம ஏதோ சூப்பர் ஸ்பிரிச்சுவல் மாதிரி அவங்கள அவங்கள்ட்ட இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறது. ஆனா இந்த பகுதியில பார்க்கிறேன், தேவன் எப்படி அவரை டீல் பண்ணாரு. அவருக்கு தெரியும், தேவன் அவருடைய பயத்தை பார்த்து அவர் ஒரு முறை கூட கடிந்து கொள்ளவே இல்லை. அல்லது நீ பயப்படுற, மனைவிட்ட நம்ம கேட்கிறேன், நீ ஏமா பயப்படுற, இதுக்கெல்லாம் போய் ஏமா பயப்படுற, எளிதில சொல்லிடுறான். ஆனா தேவன் அவர் அப்படி பாயிண்ட் பண்ணவே இல்லை, விரல் நீட்டவே இல்லை, ஒரு பிரசங்கமும் பண்ணல. ஆனா அவர் செய்த காரியம் என்ன அப்படின்னா, தேவன் எவ்வளவு ஞானமாய் செய்தார் என்றா அங்க வாசிக்கிறோம். அந்த மனுஷனுக்கு என்ன தேவை? டிஸ்கரேஜ் ஆயிருக்கிற அந்த மனுஷனுக்கு ஐ மஸ்ட் என்கரேஜ். அவனுக்கு தேவை ஒரு பிரசங்கம் இல்ல, அவனுக்கு உற்சாகம் தேவை. நான் ஒரு ஆள் அனுப்பி அவனை உற்சாகப்படுத்தட்டும். கண்டம்னேஷன் அல்ல, ஒரு குற்ற மனசாட்சி அடையும்படியான ஒரு வார்த்தை இல்ல. வாசிக்கிறோம் 5வது வசனத்துல, ஆண்டவர் தேவன் ஒரு தூதனை அனுப்பிச்சு விடுறாரு. தூதனை அனுப்பிச்சு விட்டு, நீ போய் டச் பண்ணுவா வர, டச் ஹிம். அநேக வழியில சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு அந்த டச்சிங் தான் ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தை கூட அந்த ஒரு எக்ஸார்டேஷன் கூட கொடுக்கல அந்த ஏஞ்சல். தேவனுடைய இருதயத்தை தான் பார்க்க முடிகிறது. சோர்ந்து போயிருக்கிற, சுயபட்சதாபத்துக்கு இடம் கொடுத்திருக்கிற, பயந்து இருக்கிற தன்னுடைய ஊழியக்காரர் இடத்துல ஒரு ஏஞ்சலை அனுப்பிச்சு விட்டாரு. சாப்பாடு கொடுக்குறாரு. பக்கத்துல சாப்பாடு வச்சுட்டு தட்டி டச் பண்ணி எழுந்து சாப்பிடு, அவ்வளவுதான். சுத்தி முத்தி பாக்குறாரு, யாரும் இல்ல. 6வது வசனத்துல வாசிக்கிறோம், தலைக்கு மேல ஒரு 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 பிரெட் கேக் இருக்குது, ஒரு ஜார் வாட்டர் இருக்குது, அவருக்கு தேவையான. நம்ம இப்படி பார்க்கலாம், அதை ஒரு பிரெட், தட்ஸ் a word of God. ஒன்றும் இல்லை, ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை.
தண்ணீர், தாகத்தை தீர்க்கிறதுக்கு ஒரு தண்ணீர், அவ்வளவுதான். சாப்பிட்டாரு. ஐயோ, தேவன் இவ்வளவு அற்புதமா சோர்ந்து போயிருக்கிற எனக்கு இதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்லாம் அவர் துள்ளிலாம் எந்திக்கல. சாப்பிட்டாரு, குடிச்சாரு, மறுபடியும் நீட்டா படுத்துட்டாரு. லே டவுன் அகைன். நம்ம ஒரு வார்த்தை சொல்லி ஒரு ஆளை என்கரேஜ் பண்ணிட்டோம், டிஸ்கரேஜ் ஆயிருக்கிறேன், என்கரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, 2வது முறை அவங்க சோர்ந்து போனாங்க அப்படின்னா நமக்கே ஒரு எரிச்சல் வரும். என்னடா இவ்வளவு சொல்லியிருக்கிறோம், இன்னும் உற்சாகம் அடைய மாட்டேன்றாங்களே அப்படின்னு வெளியில சொல்ல மாட்டேன், இருதயத்துக்குள்ள நமக்கே ஒரு சோர்வு வரும். ஆனா தேவன் அப்படிலாம், அவருடைய இருதயம் தான் அப்படி இல்லை. மறுபடியும் அதே இன்னொரு ஏஞ்சல் அனுப்புறாரு. The angel of the Lord came again second time. 2வது முறையும் வர்றாரு. மறுபடியும் ஒரு டச்சிங், மறுபடியும் ஒரு பிரெட் கேக், மறுபடியும் வாட்டர், மறுபடியும் சாப்பிட சொல்றாரு. சாப்பிட்டுட்டு, பா நீ எழுந்து, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது, நடக்க வேண்டிய தூரம் நம்புறோம், ஜேர்னி இஸ் டூ கிரேட் ஃபார் யூ. இந்த ஒரு வார்த்தை தான் குற்றப்படுத்தும்படியாகவோ அல்லது நீ பயந்து இருக்கிற, நீ இப்படி இருக்கிற அப்படிங்கிறத சுட்டி காட்டும்படியான ஒரு வார்த்தை கூட அங்க சொல்லப்படவில்லை. தேவன் அவரை சொல்லல. அந்த ஏஞ்சலும் அந்த தூதனும், வார்த்தையை கொண்டு வந்த தூதனும் தேவன் சொன்னதுக்கு மேல உன்னை கூட்டவும் இல்லை, உனக்கு குறைக்கவும் இல்லை. நீ போ, ஒரு வார்த்தையும் அவர்கிட்ட பேச வேணாம்பா, நீ போய் சாப்பாடு கூட எழுந்து சாப்பிடு, இதை மட்டும் சொல்லு. 2வது முறை எழுந்து சாப்பிடு, நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப, அவ்வளவுதான். எவ்வளவு பெர்ஃபெக்டா தேவன் அவரை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறத பார்த்தேன். சொல்லிட்டு கடைசியில முக்கியமான காரியம், எனக்கு பயம் இருக்கும் பொழுது, நமக்கு பயம் இருக்கும் பொழுது, சோர்ந்து போயிருக்கிற பொழுது, சுயபட்சதாபத்துக்கு இடம் கொடுத்திருக்கிற பொழுது ஆண்டவர் எங்க வழி நடத்துறாரு அப்படின்னா, 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வார்த்தை அவருக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, நீ ஹோரேபில் இருக்கிற தேவனுடைய பர்வதத்துக்கு வந்துரு. என்ன சொல்றாரு? யூ கம் டு மை பிரசன்ஸ். நீ என்னுடைய பிரசனத்துக்கு வந்துரு. தேவனை ஆராதிக்கிற மோசே 40 நாள் அங்க இருந்தார். தேவனோடு கூட 40 நாள் இரவும் பகலும் இருந்தார். தேவனுடைய சமூகத்துல இருந்தார். நீ அந்த இடத்துக்கு வந்துரு, நீ என்னுடைய சமூகத்துக்கு வந்துரு, நீ என்னை தேடி வந்துரு. டிஸ்கரேஜ்மெண்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் சொல்யூஷன். ஆண்டவர் அதை தான் எலியாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ என்னுடைய பிரசனத்துக்கு வந்துரு. என் முன்னாடி நின்றுட்டு இருந்த, இப்ப நீ படுத்து தூங்கிட்டு இருக்கிற, மறுபடியும் என்னுடைய பிரசனத்துக்கு வந்துரு. நான் உன் கூட பேசணும், நான் உன்னை என்கரேஜ் பண்ணணும், நீ வந்துரு. ஆனா எலியா அசையவே இல்லை. 40 நாள் தேவன் தம்முடைய வல்லமையை காண்பிச்சிருக்கிறார். பாருங்களேன், கிட்டத்தட்ட எவ்வளவு கிலோமீட்டர்னா, இந்த இடம் அவர் இருந்த இடத்துல இருந்து பேர்ஷேபால இருந்து இந்த ஓரேபுக்கு போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 400 மைலுக்கு மேல, 400 கிலோமீட்டர் மேல. சென்னையில இருந்து மதுரை தூரம் நடந்து போற மாதிரி. சென்னையில இருந்து மதுரைக்கு நடந்து போனா எவ்வளவு நாள் ஆகும்? அதுக்கு ஒரு வாய் சாப்பாடு கிடையாது, ஒரு வாய் தண்ணி கிடையாது. தேவன் தம்முடைய வல்லமையை அவருக்கு அவ்வளவாய் காண்பிக்கிறார். இப்ப ஐ ஆம் யுவர் ப்ரொடெக்டர், நான் உனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்க முடியும், என்னுடைய வல்லமையை உனக்கு நான் காண்பிக்க முடியும். தேவன் அதை அப்பட்டமா காண்பிக்கிறார். 40 நாள் நம்ம 1 கிலோமீட்டர் நடந்தாலே நமக்கு தண்ணி தான் எடுக்குது. 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம தண்ணி குடிக்காம மனுஷன் நடந்து போய், அது மாத்திரம் இல்ல, அங்க போனதுக்கு அப்புறம் சொல்றாரு, நீ ஒரே மலைக்கு உச்சிக்கு நடந்து வா அப்படின்றாரு. தரையில பிளாட்டா பிளைன்ஸ்ல நடந்து போறதே கஷ்டம், நீ மலையில ஏறி வா அப்படின்னா, 40 நாள் சாப்பிடாம இருக்கிற ஒரு மனுஷன் மலை மேல ஏற சொன்னா எப்படி இருக்கும்? மலை உச்சிக்கு வர சொன்னா. தேவன் தம்முடைய வல்லமை, இதெல்லாம் என்னால முடியும்பா. ஒரு வார்த்தை, ஒரு பிரெட், ஒரு மண்ணா, அது போதும். எவ்வளவு பெரிய பாதை வேணாலும் நீ கடந்து போக முடியும். தேவன் இன்டைரக்டா அவர்கிட்ட சொல்ற. இதேதான் எனக்கும் நமக்கும். நம்ம சோர்வடையும்படிக்கு நம்ம சோதிக்கப்படுறோம் அப்படின்னா, இம்மிடியேட்டா ஒரு வார்த்தையை நம்ம கேட்கணும். தேவனுடைய சமூகத்துக்கு நாம் போகணும். தேவன் அதை நான் விசுவாசத்தோடு நம்ம போகும்போது, அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் நமக்கு கற்றுத்தர அதுதான்.
ஆனா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா அவரு அங்க போறாரு. 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், then he came there to a cave. ஒரு ஒரு குகையில போயிட்டு அங்க உட்காந்துடுறாரு. ஆண்டவருடைய வார்த்தை வருது, எலியா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? என்ன பண்ணிட்டு இருக்கிற? பழைய பாட்டே வருது. கொஞ்சம் கூட அவருடைய இருதயத்துல மாற்றம் இல்லை. பழைய பாட்டு, ஐயோ நமக்காக வைராகியமா இருந்தேன். ஐ பின் வெரி ஜெலஸ் ஃபார் த லார்ட். கர்த்தருக்காக நான் அவ்வளவு வைராகியமா இருந்தேன். இஸ்ரேல் ஜனங்கள், என்னை சுற்றி இருக்கிற எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் ஒருத்தன் தான் நிக்கிறேன். அவங்க எல்லாம் உங்களுடைய பலிபீடத்தெல்லாம் உடைச்சு போட்டாங்க. உங்களுடைய தீர்க்கதரிசிகள் அவங்க கொண்டு போட்டாங்க. ஐ அலோன் ஐம் லெஃப்ட். நான் மட்டும்தான் இருக்கிறேன். என்ன என் உயிரையும் எடுக்கிறதுக்கு தேடுறாங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லல. என்ன இந்த இதை விடவே மாட்டியா? எப்ப பார்த்தாலும் திரும்ப திரும்ப இதையே சொல்லிட்டு இருக்கிறிய? ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லல. ஓகே, 11ஆவது வசனத்துல வாசிக்கிறோம், காட் செட், நீ போ, அந்த மலை உச்சியில போய் நெல்லு, எனக்கு முன்பதாக நெல்லு. ஸ்டாண்ட் ஆன் த மவுண்டன் பிஃபோர் த லார்ட். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் அங்க கடந்து போறார். ஒரு மலை உச்சியில மவுண்டன் டாப்ல நிக்கிறாருன்னு பார்க்கலாம். அதை அப்படி அப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன். அங்க என்ன நடக்குது அப்படின்னா, 11ஆவது வசனத்துல வாசிக்கிறேன், a great and a strong wind was rending the mountains. பயங்கர காத்து, செம்ம பிரஷரான காத்து. அவ்வளவு புயல் காற்றை விட பயங்கரமான காற்று. நம்ம பார்த்த புயலை காட்டிலும் மேலானது. ஏன்னா நம்ம புயல் எல்லாம் பாறை உடஞ்சி தூள் தூளா போறதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பாறை உடஞ்சி தூள் தூளா போறதை எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, போர்வெல் போடுவாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் போர்வெல் போடுவாங்க. போர்வெல்லோட மெக்கானிசம் என்னன்னா, நல்ல ஹை ப்ரெஷர் ஏர் தான். ஏரை தான் ஹை ப்ரெஷர்ல பூமிக்கு அடியில போகும்போது கல்லு கில்லு எல்லாம் அப்படியே தூள் தூளா மாறும். அவ்வளவு ஹை ப்ரெஷர், காத்து அடிக்குது. அவரை சுத்தி கல்லெல்லாம் பறக்குது, பாறை பறக்குது. அதான் போட்டிருக்குது, the mountains rending the mountains and breaking in pieces the rocks before the Lord. அவ்வளவு நமக்கே தெரியும். சில கிராமத்துல எல்லாம் கிணறு வெடி வச்சு இது தோண்டுவாங்க. கிணறு தோண்டும் போது வெடி வைப்பாங்க. அது வெடி வச்சாங்க அப்படின்னா டைனமைட் வைப்பாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்ட்டு அலாம் கொடுப்பாங்க. ஏன்னா கல்லு பறந்து வந்து நம்மளை ஹிட் பண்ணிடும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இவர் நிக்கிற இடமே என்ன அப்படின்னா, சுத்தி அந்த மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்குது. அங்க ஒரு வசனம் இருக்குது, வார்த்தை இருக்குது, பட் the Lord was not in the wind. So the wind did not come from God. God allowed it. தேவன் அதை அனுமதிச்சாரு. அவ்வளவு காரியங்கள் நடக்குது, உயிரே போகக்கூடிய சூழ்நிலை நடக்குது. ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், எலியா இவ்வளவு காரியங்கள் நடக்குது, உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்ததா? இன்டைரக்டா ஆண்டவர் காண்பிக்கிறார். அவ்வளவு கல்லு பறக்குது, அவருடைய உயிருக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார், நத்திங் கேன் ஹார்ம் யூ எலைஜா, நத்திங் கேன் ஹார்ம் யூ. அடுத்தது அது ஒரு இன்சிடென்ட் இல்ல, ரெண்டாவது வாசிக்கிறோம். பட் அடுத்தது ஆஃப்டர் த விண்ட், காத்துக்கு அப்புறம் எர்த்குவேக், பயங்கர ஒரு பூமி அதிர்ச்சி, பவர்ஃபுல் எர்த்குவேக் நடக்குது. இவர் எங்க இருக்கிறாரு? பாறை மேல நின்றுட்டு இருக்கிறார், மவுண்டனுக்கு மேல நிக்கிறார். ஏதோ வீட்டுக்குள்ள பக்கத்துல ஒரு செவரு வீடு இருந்ததுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு பூமி அசையும் போது நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஒரு 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 ஹோல்டு இருக்கும். உச்சியில ஒரு ஹோல்டு இல்ல, கீழே எல்லாம் அசைஞ்சுக்கிட்டு இருக்குது, பூமியே அதிர்ந்து அசைஞ்சுக்கிட்டு இருக்குது. அங்க போகும் பாறைல்லாம் ஓடி இருந்திருக்கிறோம், பாறைல்லாம் எல்லாம் விழுந்திருக்கிறோம், மலையில மலைச்சரிவு ஏற்பட்டு இருந்துக்கலாம். ஆனா அதுலயும் தேவன் இல்ல. அங்கேயும் இந்த லார்ட் வாஸ் நாட் இன் தி எர்த்குவேக். தேவன் அதை அனுமதிச்சார், ஆனா அது அவரிடத்துல இருந்து வரல. பட் ஆண்டவர் என்ன சொல்றார்? உன் பாதம் இருக்கிற அந்த பூமியே அசைஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உன் உயிருக்கு ஏதாவது நடந்திருக்குதா? உனக்கு ஒரு ஏதாவது சேதம் வந்திருக்குதா? ரெண்டு காரியம்,
அடுத்த மூணாவது காரியமும் நடக்குது. ஆஃப்டர் தி எர்த்குவேக் எ ஃபயர். 12வது வசனத்துல பூமி அதிர்ச்சிக்கு அப்புறம் அக்னி. நமக்கு தெரியும் எப்படி அக்னி விழுந்தது நமக்கு தெரியாது. பட் நமக்கு இது விழுந்த அக்னின்னா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து சோதம் குமார் அக்னி தான். மேல இருந்து எவ்வளவு அக்னி விழுந்துன்னு தெரியல. அல்லது அந்த மலையை பிடிச்சி எரிஞ்சிருக்கலாம். ஏன்னா மோசே அன்னைக்கு போயிருந்தப்போ அப்படியே பாறையே எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னு தான் வாசிக்கிறோம். அங்க மவுண்டன், ஹோல் மவுண்டன் வாஸ் பர்னிங், ஃபயர் அப்படியே இதாகிட்டு இருந்துக்கு. அவரை சுத்தி மேபி அக்னி இருந்திருக்கும். ஆனா அதுவும் the Lord was not in the fire. தேவன் அதை அனுமதிச்சிருந்தார். அவர் அக்னியை அனுப்பல, அனுமதிச்சிருந்தார். ஆனா இந்த 3 காரியங்கள், உயிருக்கு அநேகருடைய உயிரை பறிக்கக்கூடிய இந்த 3 காரியங்கள் நடந்தாலும் தேவன் அவருக்கு இன்டைரக்டா சொல்றாரு, எப்பா உன் மேல ஒரு கல் விழல பத்தியா, உனக்கு ஒரு சேதம் வரல பத்தியா, உன் மேல அக்னி படவே இல்லை பத்தியா. இவ்வளவு நிரூபிச்சு காண்பிக்கிறார் தம்முடைய வல்லமைய. 40 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம நடந்து வந்தாரு. இப்போ கல்லு, அக்கினி, பூமி அதிர்ச்சி எதுவுமே உன்னை பாதிக்கல. தேவனுடைய ஹார்ட் எவ்வளவு அழகா டீல் பண்ணாரு, எவ்வளவு அழகா பாதுகாக்கிறாரு. தன்னுடைய ஊழியக்காரனை எப்படியாயிலும் என்கரேஜ் பண்ணணும். நான் தான் உன் லைஃபை கண்ட்ரோல் பண்றேன், நீ பயப்பட வேண்டாம். ஒரு பொம்பளைக்கு நீ பயந்து ஓடுறியே, எசபேல் வந்து உன் உயிரை எடுத்துருவான்ட்டு நீ ஓடுறிய, இப்ப பாரு உன் சுற்றி என்னென்னலாம் நடக்குது. எசபேலை காட்டிலும் பெரிய உயிரை எடுக்கக்கூடிய காரியங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் உன் உயிருக்கு ஒரு தலையில இருந்து ஒரு மயிர் கூட விழல, ஒரு முடி கூட விழல. அவ்வளவாய் நான் உன்னை பாதுகாக்கிறேன். அடுத்தது ஆண்டவர் பேசுறாரு, ஒரு ஜென்டில் ஆஃப்டர் த ஃபயர், அக்னிக்கு அப்புறம் சவுண்ட் ஆஃப் எ ஜென்டில் ப்ளோயிங், ஒரு மெல்லிய சத்தம் வருது. கேட்கிறாரு ஆண்டவர், கட்டான்லாம் பேசல, ஜென்டில தான் அவர்கிட்ட பேசினாரு. பயந்து இருக்கிற, சோர்ந்து இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, தேவன் அப்படிதான் மெல்லிய சத்தமா தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார், மெல்லிய சத்தமா பேசுறாரு. ஆனாலும் என்னப்பா இங்க என்னப்பா பண்ற, மறுபடியும் ஆண்டவர் கேட்கிறாரு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற. அவரோட வாயில இருந்து என்ன வார்த்தை வருது? மறுபடியும் அதே வார்த்தை தான் வருது. மறுபடியும் நான் உமக்காக வைராக்கியமா, அதே பாட்டு, உமக்காக வைராக்கியமா இருந்தேன், இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் விட்டு போயிட்டாங்க, பலிபடத்தெல்லாம் உடைச்சு போட்டாங்க, தீர்க்க தரிசிகளை கொண்டுட்டாங்க, நான் ஒருத்தந்தான் மீதியா இருக்கிறேன், என் உயிரையும் எடுக்க தேடுறாங்க. அதான் நான் சொன்ன, ஆண்டவரே என் உயிரை எடுத்துருங்க. அவிசுவாசம் அவருக்குள்ள வந்துருச்சு. தேவனுடைய வல்லமைய அவரால் பார்க்க முடியல. சோர்ந்து போயிருக்கிற, சுயபட்சேதாபத்துக்கு இடங்கு கொடுத்திருக்கிற பொழுது நம்ம தேவனுடைய வல்லமைய, அவர் வல்லமை உள்ள, என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் அவர் வல்லமை உள்ளவர், மேலானவர் என்கிற அந்த சத்தியத்தை அறிய முடியாதபடிக்கு எலியாவுடைய கண்கள் அப்படி பிளைண்டா இருந்தது. நமக்கு அந்த சோதனை. கடைசியில் என்னாச்சு, ஆண்டவர் பார்த்தாரு. இதுதான் ரொம்ப டேஞ்சரானது. அந்த பயம், அவிசுவாசம், டிஸ்கரேஜ்மெண்ட் வந்த உடனே ஆண்டவர், ஓகே நான் உன்னை வந்து கழுத்தை பிடிச்சி நான் மறுபடியும் இது பண்ணல, ஓகே நீ சொல்லிட்டல, நான் உன்னை தூக்கி ஷெல்ஃப்ல வச்சிடுறேன். ஆண்டவர் அவர் தூக்கி ஷெல்ஃப்ல வச்சிட்டார். ஓகேப்பா நீ சொன்ன பிரகாரமே நான் செய்யறேன், ரிட்டர்ன் யுவர் வே, தமஸ்குக்கு போ, நான் ஒன்று மறுபடியும் ஒன்று ஊழியெல்லாம் நீ பண்ண சொல்லலை, நீ மறுபடியும் போயிடு. போய் ஒரு 3 காரியங்களை சொல்றார், நீ இதெல்லாம் செஞ்சிடு. அசியால வந்து சிரியாவுக்கு ராஜாவா நீ ஆக்கு, யெகூவ வந்து இஸ்ரேல் மேல ராஜாவா நீ இது பண்ணு, எலிசா உன் இடத்துல எலிசாவை நீ அபிஷேகம் பண்ணிடு, நீ ஊழியம் செஞ்சது போதும். டிஸ்கரேஜ்மெண்ட் எந்த இடத்துக்கு ஒரு ஆளை கொண்டு போக முடியும்? தேவன் எனக்குன்னு வைத்திருக்கிற, உங்களுக்கென்று வைத்திருக்கிற, நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஃபங்க்ஷன் திருச்சபையில நம்ம சோர்ந்து போய் சுயபட்சதாபம், எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, என் வாழ்க்கையில மட்டும்தான் ஏன் ஆண்டவர் இப்படி அனுமதிக்கிறார்,
மற்றவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, என்னை காட்டிலும் மோசமா இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இந்த கேள்வி, எனக்கு மட்டும் ஏன் இந்த சிக்னஸ் வருது? என் குடும்பத்துக்கு மட்டும்தான் ஏன் சிக்னஸ் வருது? என் குடும்பத்துல மட்டும்தான் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வருது, அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்குதே. இந்த மாதிரி ஒரு காரியம் நம்ம இடத்துல இருந்து இருதயத்துல இருந்துகிட்டே இருக்கோம்னா, எவ்வளவு தேவனுடைய வார்த்தையை கேட்டாலும், எவ்வளவாய் நம்ம தேவனுடைய வல்லமையை கண்களினால் பார்த்தால் கூட அந்த அவிசுவாசம் நீங்காம இருக்கும் என்றால், ஆண்டவர் கடைசியில நம்முடைய இறக்கத்தினாலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஏடபிள்யூ டோசர் இப்படி சொல்லுவாரு, போர்ல சண்டை நடக்கிற இடத்துல ஒரு போர் வீரன் புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிச்சாரு அப்படின்னா, அதுதான் அந்த நாட்டுக்கு, அந்த மற்ற வீரர்களுக்கு பெரிய டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வரும் அப்படிம்பாரு. செத்து போன ஒரு போர் வீரனை காட்டிலும் செத்து போயிட்டா கூட ஜனங்கள் வந்து மற்ற போர் வீரர்கள் பயப்பட மாட்டாங்க. ஆனா ஒரு போர் வீரனோ அல்லது அந்த தளபதியோ பயந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவருக்கு பின்னாடி இருக்கிற எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. செத்து போனதை கூட பெட்டர். ஆனா இந்த பேரலைஸ்டு பர்சன், பயத்தினால பேரலைஸ் ஆகிருக்கிறவங்கள, அவங்க போர்க்களத்துல இருந்தாங்க அப்படின்னா அது வெரி டேஞ்சரஸ் ஃபார் தட் கண்ட்ரி. அந்த நாட்டுக்கு அது அவ்வளவு அபாயகரமானது. ஏன்னா மற்றவங்கள எல்லாருடைய ஆவியையும் அப்படியே இறக்கிடும், அந்த பயத்தை கொண்டு வந்துருவாங்க. தேவனும் பார்த்தார், ஓகேப்பா, நீ நீ விட்டுடு, இன்னொருத்தர நீ அபிஷேகம் பண்ணிடு, அவர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாம பயத்து நிமித்தம் தேவன் எனக்கு வைத்திருக்கிறத நம்ம ஒரு நாள் இழந்துடக்கூடாது. நமக்கு வைத்திருக்கிற அந்த ஃபங்க்ஷனை, சரீரமாகிய சபை கட்டப்படுவதற்கு பயம் வந்தது அப்படின்னா, நான் தேவனுடைய வார்த்தையை நான் தேடணும், தேவனுடைய சமூகத்துக்கு நான் போகணும். ஆண்டவர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிற பொழுது, தம்முடைய அன்பை காண்பிக்கிற பொழுது, நான் எவ்வளவு உனக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கிறேன், இது வரைக்கும் நான் காத்துட்டு வந்தேனே, இதெல்லாம் தேவன் நமக்கு பேசுவார். ஆனா நம்முடைய இருதயத்துல அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாததா இருக்கும். ஆனா அதில் உள்ள அபாயம், தேவனுடைய சித்தத்தை நான் மிஸ் பண்ணிடுவேன். எத்தனை வருஷங்கள் இவர் மிஸ் பண்ணாருன்னு தெரியல. ஆனா ஒன்று, அது வேதத்துல சொல்லப்படலை. ஆண்டவர் அவர் தூக்கி ஷெல்ஃப்ல வச்சாரு தான், இல்லைங்கள. ஆனா ஐ திங்க், நான் விசுவாசிக்கிறேன், அவர் மனம் திரும்பி இருக்கிறாரு. எலியா மறுபடியும் மனம் திரும்பிட்டாரு. அதனாலதான் மறுபடியும் நான் வாசிக்கிறோம். மறுபடியும் கொஞ்சம் சில அதிகாரங்கள் கழிச்சு நான் வாசித்தோம் அப்படின்னா, தேவன் மறுபடியும் அவரை யூஸ் பண்ணுவார். மறுபடியும் அதுல இருந்து அவர் மனம் திரும்பி வெளியில வந்த தம்முடைய ஊழியக்காரரை அவர் பலப்படுத்தி மறுபடியும் ஆகாபை போய் மீட் பண்ண சொல்லுவார். ஆகாப் வார, நீ போய் மீட் பண்ணு அப்படிம்பார். ஆகாபை போய் மீட் பண்ணுவாரு. எலியா மீட் பண்ணுவாரு. எசபேலை குறிச்சு தானே தீர்க்க தரிசனத்தை சொல்லுவாரு. ஆகாபை குறிச்சு சொல்லுவாரு. ஆகாப் ஒரு பெரிய நாபோத்தை கொலை பண்ணிட்டு வந்திருப்பாரு. எசபேல் கொலை பண்ணியிருப்பார். தேவன் தைரியமா போய் மறுபடியும் நின்று தம்முடைய ஊழியத்தை அவர் தொடர்ந்து செய்வாரு. அடுத்தடுத்து நிறைய ஒரு சில காரியங்கள் தேவன் அவர் மூலமா செய்ததை நம்ம வாசிக்கிறோம். ஸோ அதனால நான் விசுவாசிக்கிறேன், தேவன் அவர் மனம் திரும்பி வந்துட்டாரு. தேவன் தம்முடைய அவருக்கென்று வைத்திருந்த இந்த ஃபங்க்ஷனையும் அவர் திருப்பி கொடுத்தார். ஸோ நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். தேவன் சர்வ வல்லவரா இருக்கிறார். என்னுடைய எந்த ப்ராப்ளத்தை காட்டிலும் அவர் வல்லவர். அவரால் தீர்க்க முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் இந்த வே ஹி டீல்ஸ், நம்முடைய அன்பை தான் அவர் காண்பிக்கிறார். நம்ம எடுத்த உடனே அவர் டெஸ்பைஸ் பண்ணி புறந்தள்ளிடல. தேவன் நம்மளோடு கூட நம்முடைய பயத்தை நீக்கும்படிக்கு அவர் அவ்வளவாய் கிரியை செய்கிறார். பயம், இட் பேரலைஸ் த கிரேட்டஸ்ட் ப்ராஃபிட். அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த பொழுது, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா பயம் எவ்வளவு பெரிய பாதிப்பை நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வரும், சபைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறத தான் எலியா வாழ்க்கை மூலமா நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு எலியாவுக்கு இல்லாத ஒரு காரியம் இன்னைக்கு எனக்கும் நமக்கு இருக்குது அப்படின்னா,
பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும் சீஷர்கள் எவ்வளவு பயந்திருந்தாங்க. ஆனா அப்படி பயந்த அந்த பேதுரு சீஷர்கள் எவ்வளவு தைரியமா நின்று ஆண்டவருடைய நாமத்தை ப்ரொக்ளைம் பண்ணாங்க. ஒரே ஒரே டிஃபரன்ஸ் தான் இந்த பழைய பீட்டருக்கும் புது பீட்டருக்கும், பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம். நம்ம பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் இல்லாம நம்ம வாழ பழகிக்கவே கூடாது சகோதர சகோதரிகளை. நமக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தாவினுடைய நிறைவை நம்ம பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதை தேடுவோம். கிடைக்கலன்னா வாஞ்சிப்போம். ஆண்டவரே, அதாவது டெஸ்பரேட்டா நம்ம அதை தேடணும். சும்மா ஏனோதானா நம்ம தேடிடக்கூடாது. டெஸ்பரேட்டா இருக்கணும். ஆண்டவரே, என்னால பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாம வாழ முடியாது ஆண்டவரே அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் வரும். அந்த இடத்துக்கு வந்துட்டோம், விசுவாசமும் வேணும். நீங்க எனக்கு தருவீங்க, கேளுங்கள் தரப்படும் சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, நீங்க பொல்லாத தகப்பன்மாரே தன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது பரமபிதானவர் பரிசுத்தாவே தராமல் இருப்பது எப்படி? நான் அதை முழுமையா விசுவாசி. ஃபர்ஸ்ட் ஐ நீட் டெஸ்பரேஷன், செகண்ட் ஐ நீட் ஃபெய்த். நமக்கு அதான் தேவை. ஒரு எதிர்பார்ப்போடு கூட நம்ம இருந்தோம் அப்படின்னா தேவன் எனக்கு செய்வாருங்கிற அந்த விசுவாசத்துல நான் உறுதியா இருந்தோம் அப்படின்னா தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பி இருதயத்துல இருந்து பயத்தை எல்லாத்தையும் நீக்கி போடுவார். பரிசுத்தாவினர் நமக்குள்ள வந்தார். the greatest power on this world is not the ஹைட்ரஜன் பாம் or ஆட்டம் பாம். பல்வரைஸ் பண்ணுகிற ஹைட்ரஜன் பாமும் இல்லை, ஆட்டம் பாமும் இல்லை. the greatest power in the world is the power of the Holy Spirit. வல்லமையான பரிசுத்தாவியானோட வல்லமை தான் பெரிய வல்லமை. அந்த வல்லமையை தேவன் எனக்கும் நமக்கும் தந்திருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அந்த நம்பிக்கையோடு கூட, அந்த தைரியத்தோடு கூட நாம் சோர்வுக்கு இடம் தராமல் சோதிக்கப்படுகிற வேளையில நாம் தேவனிடத்துல போவோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், அவர் எழுதி வைத்திருக்கிற திட்டங்களை நாம் நிறைவேற்றுவோம். பரிசுத்தாவினால் நிரம்பி ஒவ்வொரு நாளும் நிரம்பி வாழ்வோம். தைரியமுள்ள அவருடைய ஊழியக்காரர்களா நாம் இருக்கிற இடங்களில், வீடா இருக்கட்டும், வேலை ஸ்தலமா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், அங்கங்கே நம்ம அப்படியா நம்ம வாழ்வோம். தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்க நிறைய மாதிரிகள் வேதத்துல நீர் எங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன், நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எலியாவுடைய வாழ்க்கையில இருந்து நாங்க கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, பயம் வருகிற பொழுது, சோர்வு வருகிற பொழுது, ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய மன்னாவை நாங்கள் தேட, உங்களுடைய வார்த்தையை உங்களிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் ஓடி வந்துடணும். ஆண்டவரே, நீர் எங்களை பரிசுத்தாவினால் நிரப்ப நீங்க வாஞ்சியா இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்க தேடுகிறதை காட்டிலும், நாங்க வாஞ்சிக்கிறதை காட்டிலும் நீர் கொடுக்கறதுக்கு அவ்வளவு வாஞ்சியா இருக்கிறீங்க. அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரே, நாங்கள் அதை பரிசுத்தாவினால் நிரம்பி சோர்வுக்கும் பயத்திற்கும் சோர்வுக்கும் சுயபாட்சியதாபத்திற்கும் இடம் தராமல் ஆண்டவரே, நாங்கள் எங்கள் தலைகளை நிமிர்த்தி நாங்கள் வாழணும். ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. சகோதர சகோதரிகள், பிள்ளைங்க எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பரிசுத்தாவினால் நிரம்பணும். ஆண்டவரே, தைரியமா எங்களுடைய ஓட்டத்தை நாங்கள் முடிக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ய திட்டம் பண்ணினது ஒன்னே நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே, எங்க மேல இறக்கமா இருங்க, எங்களை வழி நடத்துங்க. அந்த குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உற்சாகப்படுத்துங்க. ஆண்டவரே, உடைய ஆவினால் நிரப்பி ஆண்டவரே பலப்படுத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.